ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு கடமையாக நினைக்கிறது பல் துலகிறது தான். இந்த வீடியோவில் நம் முன்னோர்கள் ஏன் பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே சந்திக்கலை, இந்த நவீன காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம ஏன் சந்திக்கிறோம் அப்படின்றத பற்றியுமே பார்க்கலாம். நம் முன்னோர்கள் எல்லாமே பல் துலக்க ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, அதிமுதிர குச்சி அப்படின்ட்டு மரத்தோட குச்சியை தான் பயன்படுத்தினாங்க. இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு, ஆலும் வேலும் பல்லுக்குருதி. இது எல்லாமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா, வேளங்குச்சியும் வேப்பங்குச்சியும் ஒன்றுன்ட்டு. வேளங்குச்சி வேறு, வேப்பங்குச்சி வேறு. நாட்டு கருவேல மரத்தோட குச்சியை நம்ம பல் துலக்க பயன்படுத்துறதுனால ஈறுகளில் ரத்த கசிவு, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி இதனோட இலையோட குழந்தையில் நம்ம பல் துலக்கிறதுனால பல் கல் போல் பலமடையும். அதே மாதிரி ஆலங்குச்சியுமே பல் துலக்கிறதுக்கு ஏற்றது தான். இதனோட இலையோட பாலால் நம்ம வாய் கொப்பளிக்கிறதுனால அசைகின்ற பல்லும் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பழமொழியும் உண்டு. அடுத்து வேப்பங்குச்சி. பொதுவாக எல்லா இடத்துலையுமே காணப்படுறது பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்குச்சி தான். அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறதும் இதுதான். இதனோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா இதனோட கசப்புத்தன்மை தான். இந்த குச்சியை கடிக்கும் போது இதுலேருந்து வெளியேற சாறு பார்த்திங்கன்னா ஈறுகளில் ரத்த கசிவு, வாய் துர்நாற்றம், பற்களில் படியும் மஞ்சள் கரை, அதே மாதிரி பர்சொத்தை, இது எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வாக இருக்குது. நம் முன்னோர்கள் இது மட்டும் இல்லாமல் பலா, நாயுருவி, விழா, நொச்சி, மருது, தேக்கு, நாவல், புங்கை போன்ற மரத்தோட குச்சியுமே பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது இயற்கையோட ஒன்றியே நம் முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டூத்பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா பல் சுத்தமாக்குதோ இல்லையோ பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வழிவகுக்குது. இந்த நவீன காலகட்டத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இதில் முதன்மையாக காணப்படுறது பார்த்திங்கன்னா பர்சுத்தை தான். இது எதனால் ஏற்படுதுன்னா, அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, அதிகமாக டீ காஃபி சாப்பிட்றது, அப்புறம் ஸ்மோக் பண்ணுறது, வெத்தலை பாக்கு போடுறது, பான் மசாலா போடுறது போன்ற ஹேபிட்ஸ்னால தான் இந்த நம்ம பர்சுத்தை ஏற்படுது. இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தோன்னா பற்கூச்சம் தான். ஸோ பற்கூச்சம் ஏற்படும் போது டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டூத் பேஸ்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, அதனுடைய தீமைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த டூத் பேஸ்ட்டில் ஃப்ளூரைடு, சோடியம் லாரிக் சல்ஃபைடு, ட்ரைக்ளோசான், சாக்ரின், சொர்பிட்டால் போன்ற கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. இதில் ஃப்ளூரைடு பார்த்திங்கன்னா பற்களில் இருக்கிற எனாமலை பாதுகாக்க தான் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் இது பற்களோட தோற்றத்தை பாதிக்குது. அதே மாதிரி சோடியம் லாரிக் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா பற்களை சுத்தமாக தான் சேர்க்கப்படுது. ஆனால் இது வாய்க்குள்ளே ட்ரைனஸை ஏற்படுத்துது. அதே மாதிரி ட்ரைக்ளோசான் பார்த்திங்கன்னா ஃப்ளேக் போன்ற நோய்களுக்கு எதிராக செயல்படுற ஆன்டிபயோட்டிக்காக சேர்க்கப்படுது. ஆனால் இது ஹார்மோன் செயல்பாட்டை குறைக்குது. அதே மாதிரி சாக்ரின், சொர்பிட்டால் போன்ற கெமிக்கல் இனிப்பு சுவை சேர்க்கிறதுக்காக ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இது அலர்ஜி ஏற்படுத்துது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு காரணத்துக்காக சேர்க்கப்பட்டாலுமே இது எல்லாமே ஒரு தீமையை தான் கொண்டு போய் முடியுது. ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். நம் முன்னோர்கள் எல்லாமே இயற்கையோட ஒன்றி வாழும் போதும் இயற்கையோட குச்சியை பயன்படுத்தும் போதும் பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே சந்திக்கலை. ஆனால் இப்போ இந்த டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் பயன்படுத்துறதுனால பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வழிவகுக்குது. இதிலிருந்து எது தெரிஞ்சுக்கோங்க, அத்தியாவசியம் எது, ஆடம்பரம் எதுன்ட்டு. நன்றி.